Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடி நம் முன்பாக வந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி ஒரு மணி நேரத்துல நீங்களும் நானும் இருக்கின்ற மக்களே, கண்களை மூடி நன்றி ஆண்டவரே என்ற வார்த்தையை நம்முடைய உதடுகள் இந்த ஒரு மணி நேரம் உச்சரிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று விவிலியம் சும்மா சொல்லவில்லை, நாம் சுவைத்தோம். 365 நாட்கள் சுவைத்திருக்கின்றோம். நாம் நடந்தபோது, எழுந்தபோது, பேசிய போது, உறவாடிய போது, எத்தனையோ நேரத்தில் அவரை சுவைத்தோம். நாம் சுவைப்பதற்காக இந்த 365 நாட்களும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு இருந்தார். நாம் சென்ற இடங்களிலெல்லாம் நம்மோடு இருந்தார். நாம் செய்த திட்டங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்தார். நாம் நினைத்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்தார். நம்மோடு இருக்கின்ற கடவுள் இந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் இந்த 2024ஐ ஆசீர்வதிக்க போகின்றார். மீண்டுமாய் நமக்கு இன்னொரு ஆண்டை தருவதற்காக ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் வந்திருக்கின்றார். மக்களே, நன்றி சொல்லுங்க. உங்க உதடுகள்ல அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே நன்றி என்ற வார்த்தை மட்டும் இந்த ஒரு மணி நேரம் எந்த இடத்திற்கும் வேடிக்கை பார்க்காமல் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் உடலையும் ஆண்டவரை நோக்கி திருப்புங்கள். ஆண்டவரை நோக்கி திருப்புங்கள். என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவர் இதோ நமது மத்தியில வல்லமையாய் வந்து இறங்கி இருக்கின்றார். இந்த ஆண்டை அருளால் ஆசிரால் நிரப்பி இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்னோடு சேர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். அன்பு மக்களே, இந்த ஒரு மணி நேர ஆராதனை என்பது 5 பகுதிகளை கொண்டது. முதலாவதாக ஆவியானவருடைய பகுதி, இரண்டாவதாக ஆராதனை பகுதி, மூன்றாவதாக பாவ மன்னிப்பு வழிபாடு, நான்காவதாக நன்றி பாடல்கள், ஐந்தாவதாக விண்ணப்பத்தோடு இறைவனுடைய ஆசிரை சரியாக 12 மணிக்கு நாம் இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் பெற இருக்கின்றோம். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு முறை நன்றி சொல்லுவோம். நல்லா தட்டினீங்கன்னா கடவுளுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் தட்டினீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்பு மக்களே, விவிலியத்தில் இப்படி பார்க்கின்றோம். தொடக்க நூல் 1:2 பார்க்கின்றோம். மண்ணுலகு தொடக்கத்தில் வெறுமையாய் இருந்தது, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடினார், வார்த்தை உருவாகி இந்த உலகம் உண்டானது. அந்த வகையில் 2024 முதல் நாளிலிருந்து இப்போது வரை ஆவியானவர் அசைவாடியதால் பல காரியங்களை நாம் செய்ய முடிந்தது. அதே ஆவியானவர் மீண்டுமாய் புதிய ஆண்டுல நம் மீது அசைவாடும்படியாக நாம் செபிக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு பணி செய்வதற்கு முன்பாக அவர் யோர்தான் நதிக்கரையில் இறங்கிய பொழுது மீண்டுமாய் ஆவியானவர் அசைவாடினார். மீண்டுமாய் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் திரு அவையானது என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் திருத்தூதர்கள் மீது அசைவாடினார். இப்பொழுது நாமும் ஆண்டவரால் அசைவாடும்படியாக, ஆவியானவர் நம் மீது அசைவாடும்படியாக இந்த பாடலை பாடி ஆவியானவரை நாம் நமது உள்ளத்துல நம் மத்தியில வரவேற்க இருக்கின்றோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, நோடு சேர்ந்து வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. நல்ல கைகளை தட்டுங்க. நிறைய பேர் அசைவாடாம அப்படியே இருக்கிறீங்க. நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை ஆவியானவர் நம் உள்ளத்துல, நம் உடலில, நம் மொத்தத்தையும் ஆண்டவர் ஆவியால் நிரப்பும்படியாக, நம் மீது அசைவாடும்படியாக கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆவியானவர் அசைவாட செய்தார். சென்ற இடங்களெல்லாம் நம்மோடு பயணித்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லியவாறு இந்த ஆவியானவர் பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. எல்லோரும் சேர்ந்து வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. கண்களை உயர், கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். வலது கரத்தை சற்று உயர்த்தியவாறு கண்களை மூடி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த ஆண்டு முழுவதும் ஆவியானவர் எத்தனையோ நேரத்துல நம்மோடு அவர் பயணித்து இருக்கின்றார். இதோ ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். நம் மீது அசைவாடி அதே ஆவியானவர் நாம் நினைத்த காரியங்களை எல்லாம் அவர் வெற்றி காண செய்திருக்கின்றார். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்துல நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி தந்தையே என்று சொல்லி உள்ளம் நிறைந்தவர்களாக, மனதிலே ஆவியானவர் நிறைப்பப்பட்டவர்களாக, இதோ நாம் திருமுழுக்கில் பெற்ற அதே ஆவியானவரை மீண்டுமாய் உள்ளத்துல கொண்டு வந்து அவருக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் அவர் வழி நடத்தியதற்காக, அவர் கொடுத்த கனிகளுக்காக, அவர் கொடுத்த கிருபைகளுக்காக, அவர் கொடுத்த வரங்களுக்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் தாமே மீண்டுமாய் நம் ஒவ்வொருவரையும் வருகின்ற ஆண்டிலும் வழிநடத்தும்படியாக, வருகின்ற ஆண்டில நம்மோடு தங்கும்படியாக, வருகின்ற ஆண்டில நம்மை இன்னும் அதிகமாய் இதோ கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, நம்மை உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றும்படியாக ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இதோ இப்போதுமாய் எப்போதுமாய் எங்களுக்கு முன்பாகவும் எங்களோடு தங்கி இருக்கின்ற ஆவியானவரே, இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல முறையில் வழி நடத்தி இருக்கின்றீர். எத்தனையோ நேரங்களில் உம்முடைய ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர், உம்முடைய அறிவை கொடுத்திருக்கின்றீர்.
நம்முடைய தெய்வ பக்தியை கொடுத்திருக்கின்றீர், நம்முடைய வல்லமையினால் நிரப்பி இருக்கின்றீர். அதே ஆவியானவரே, இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த கடைசி மணித்துளிகளில உற்சாகமாய் நீர் வழி நடத்தும்படியாக, இந்த ஆராதனை நேரத்துல, நன்றியின் நேரத்துல நீர் உற்சாகமாய் வழி நடத்தும்படியாக உம்மை நோக்கி செபிக்கின்றோம். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, வல்லமையாய் இறங்குவீராக. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. And I would recommend you to be serious about it, because it's the last hour of this year. As a human being, we need to thank. நல்ல மனிதர்களாக இருந்தால் இந்த ஒரு மணி நேரத்தையும் நன்றி சொல்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது மனிதரால் நடந்தது அல்ல, கடவுளால் நடந்தது. இந்த 2024 ஆண்டவர் நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஒரு மணி நேரத்தை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். ஆர்வத்தோடு ஒப்புக் கொடுங்கள், நன்றியுள்ளத்தோடு ஒப்புக் கொடுங்கள், ஆராதனை உள்ளத்தோடு ஒப்புக் கொடுங்கள். எத்தனையோ ஜனங்கள் இந்த ஆண்டுல நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டே சென்று இருக்கிறார்கள். சாதாரணமாக இருந்தவர்கள் நம்மை விட்டு சென்று இருக்கிறார்கள். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று இல்லாமல் போய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு நடக்கவில்லை என்றால், இன்னும் ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக, நன்றி உள்ளவர்களாக அழைக்கின்றார். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு மணி நேரத்தை என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு மக்களே, வருகின்ற ஆண்டு எப்படி இருப்பது என்று நமக்கு தெரியாது. என்ன நமக்கு தரப்போகிறது என்று தெரியாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்று தெரியாது. இன்னும் 2026 ஆண்டவர் முழுமையாக நம்மை வைத்திருப்பாரா, இல்லை 2025 நாம் முழுமையாக்குவோமா என்பது கடவுளுடைய கைகளில் இருக்கிறது. எனவே நிச்சயமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரம் முழுவதும் உங்கள் உதடுகளில், உங்கள் உள்ளத்துல, உங்கள் உடல் முழுவதும் இயேசுவே நன்றி என்ற வார்த்தை நிறைந்து காணப்படட்டும். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறேன் என்ற வார்த்தை நிறைந்து காணப்படட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இப்பொழுது இந்த ஆராதனையின் 2வது பகுதிக்கு செல்லுகின்றோம். திருப்பாடல்கள் 95:1 சொல்லுகிறது, புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு சத்தமா சொல்லுங்களேன், கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லுகிறது. அதையே திருப்பாடல்கள் 34:1 சொல்லுகிறது, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 28:6 சொல்லுகிறது, ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தார். இந்த 2024 நாம் கேட்ட குரலுக்கு, நாம் விண்ணப்பித்ததற்கெல்லாம் ஆண்டவர் குரல் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 68:19 சொல்லுகிறது, ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். அவர் நம்மை தாங்கிக் கொள்கின்றார். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இங்கே இல்லை, நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு காலையில் மதியம் 2:30 மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து திருச்சி வரைக்கும் ட்ரெயின் வந்தேன், நம்பிக்கையோடு வந்தேன். அவர் என்னை தாங்கவில்லை என்றால் என்னுடைய பயணம் அடைந்திருக்காது. அவர் என்னை தாங்கிக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு இந்த கையை தூக்கி கடைசி நேரத்திலயா, எனக்கு பிடிக்காது, ஆமா எனக்கு கையை தூக்கி இந்த பிரைஸ் லார்ட் சொல்றதெல்லாம் பிடிக்காது. ஓகே, அட்லீஸ்ட் இந்த நேரத்திலாவது என் முகத்தை காட்டி, என் கைகளை உயர்த்தி, அப்பா நான் இருக்கிறேன், மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க சொல்லுவதற்கு இன்னும் நிறைய பேருக்கு கைகள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் மக்களே, 1 மணி நேரம். அடுத்து நான் நிச்சயமா உங்க முன்னாடி வரவே மாட்டேன். இந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்குள்ளாக முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். மீண்டுமாய் திருப்பாடல் 103:1 சொல்லுகிறது, நமக்கு தெரிந்த வார்த்தை, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்று சொல்லுகிறது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என்று சொல்லுகிறது. இப்பொழுது நாம் ஆராதிக்க போகின்றோம். நம்முடைய பாடகர் குழுவில் உள்ளவர்கள் இந்த ஆராதனையை நமக்காக செய்வார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதில்,
உம்மை வாழ்த்துகின்றோம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து சொல்லுங்க, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வசனத்திற்கு பின்பும் நாம் இந்த பல்லவியை திரும்ப திரும்ப சொல்லுவோம். உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். சத்தம் உயர்த்தி நம்பிக்கையோடு, நன்றியோடு, ஆராதனையோடு இந்த வாழ்த்தை ஆண்டவருக்கு சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாசிங்கக்கா. எங்களை நாளும் பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல தந்தையே, சேர்ந்து சொல்லுவோம். உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்பக்கம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம். நீ எங்கு சென்றாலும் நான் முன்னோடு இருப்பேன் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஒவ்வொரு நாளும் எமக்கு வழிகாட்டுபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறியவரே, நோயின்றி சிறு சிறு துன்ப வேளையிலும் ஆறுதல் அளித்து வருபவரே, உம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு தந்து பராமரிப்பவரே, ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக எம் உள்ளத்தில் இருந்து செயலாற்றும் அன்பு ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழாமல் தாங்கி பிடித்தவரே, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டிய செம்மலே, எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறியவரே, எம்மவர் குடும்பங்களின் தேவைகளை நிறைவு செய்து காத்து வருபவரே, அனுதினமும் புது புது அனுபவங்களால் எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உறுதுணையாய் இருப்பவரே, அஞ்சாதே நான் முன்னோடு இருக்கிறேன் என்று உமது வாழ்வளிக்கும் வார்த்தையின் வழியாக எமக்கு நிறைவளிப்பவரே, அப்படியே எழுந்து நிற்போம். வார்த்தைகளால் ஆராதித்தோம், இப்பொழுது இந்த பாடலால் ஆண்டவரை ஆராதிக்கப் போகின்றோம். அன்பு மக்களே, நன்றாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாட கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். வாசிங்க. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன்
ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். என்னோடு சேர்ந்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். குருடர்க்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சேர்ந்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். செவிடர்க்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். கைகளை தட்டி ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். சேர்ந்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுக்களை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நாவின் கட்டுக்களை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். வாயை திறந்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, நல்லா உயர்த்தி கண்களை மூடி மக்களே ஆண்டவரை ஆராதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். என் உள்ளமே, என் மனமே ஆண்டவரை ஏத்தி போற்றிடு.
அவர் செய்த நன்மைகளை மறவாதே என்று திருப்பாடல்கள் 103:1 சொல்லுகிறது. ஆண்டவர் செய்த அத்துணை நன்மைகளையும் நீங்கள் நினைவில் கொண்டு வந்தவாறு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தில் அவர் ஆராதிங்க. ஹல்லேலூயா என்ற வார்த்தையோடு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ற வார்த்தையோடு, பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தையோடு ஆண்டவர் ஆராதிங்க. உங்க 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க இந்த கடைசி நேரத்தில் உமக்கு முன்பாக வந்திருக்கின்றேன். இந்த 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி மணி துளிகளில் அப்பா உமக்கு முன்பாக உம்மை ஆராதிக்க வந்திருக்கின்றேன். எத்துணை நன்மைகளை நீர் எனக்கு செய்தீர் ஆண்டவரே, எத்துணை நேரத்தில் என்னோடு இருந்தீர் ஆண்டவரே என்று நம்புகிறவர்கள் எல்லாம், அப்படி விசுவசிக்கின்றவர்கள் எல்லாம், உண்மையிலேயே ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று சொல்பவர்கள் எல்லாம் உள்ளத்தில் ஆராதியுங்கள், உள்ளத்தில் ஆராதியுங்கள். வாயை திறந்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே என்று இந்த ஆலயத்தில் எல்லோரும் வாயை திறந்து, அப்பா நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. இதோ இத்துணை நாட்கள் 365 நாட்கள் எனக்கு கண்ணின் கருவிழியாய் இருந்தீர, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவருமாக இதோ இந்த கடைசி நேரத்தில் கைகளை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, ஹல்லேலூயா என்று சொல்லியவாறு அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரிடம் இதோ இப்பொழுதுமாய் ஆராதனைக்குரிய நம்முடைய கடவுளிடம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுங்க. ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்திற்காக ஜெபிங்க, உங்க குழந்தைகளுக்காக ஜெபிங்க, நன்றி உள்ளத்தோடு ஜெபிங்க. இதோ அந்த தொழு நோயாளர்களில் ஒருவர் மட்டும் இயேசுவினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றார். காரணம் நன்றி உள்ளத்தோடு இயேசுவை ஆராதித்து விட்டு சென்றதால் அவருக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைத்தது. என் அன்பு மக்களே, முழுமையான ஆசீர்வாதத்தை பெற வாயை திறந்து இயேசுவே நன்றி என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். உங்க உதடுகள் அசையட்டும், இறுக்கி பிடித்தவாறு இருக்காதீர்கள். உதடுகளை அசைத்து இயேசப்பா உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதோ இத்துணை நாட்கள் என்னை ஒவ்வொரு மணி துளிகளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் என்னை ஆசீர்வதித்தீர, என்னை பலப்படுத்தினீர, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கும், சத்தமா பாடுங்க பையனோடு சேர்ந்து. ஆராதனை செய்கிறேன் நான், இன்னும் சத்தமாக ஆண்டவருக்காக ஆராதனை ராஜாதிராஜனான அன்பான தேவனை இன்னும் சத்தத்தோடு ராஜாதிராஜனான அன்பான தேவனை நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனைக்குரிய கடவுளுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆராதனை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி இதோ ஆண்டவருக்காக நல்ல கரங்களை தட்டி நன்றி இயேசுவே, ஆராதிக்கிறேன் இயேசுவே என்று சொல்லியவாறு இதோ நல்ல கைகளை இன்னும் உற்சாகமா இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, எந்த மனிதருக்காகவும் அல்ல. நமக்கு உயிரை கொடுத்து உடலை கொடுத்து நம்மை பாதுகாத்த தெய்வத்திற்கு நல்ல கைகளை தட்டி அப்பா உமக்கு நன்றி, என் கைகளினால் உமக்கு நன்றி, என் உதடுகளால் நன்றி, என் உடலால் நன்றி, என் உள்ளத்தால் நன்றி, என் முழுமையால் நன்றி என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சத்தமா சொல்லுங்க, praise the Lord, praise the Lord. நம்முடைய முக்கியமான ஒன்று பாவ மன்னிப்பு சடங்கிற்குள் செல்லுகின்றோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மக்களே, நல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்கள். டூ இட் ப்ரீ சீரியஸ்லி. நல்ல கண்ணை மூடிக்கோங்க, நல்ல கண்ணை மூடி உட்கார்ந்துக்கோங்க.
நேரா உட்காந்துக்கோங்க. உங்களை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் செயின் எல்லாமே பத்திரமா இருக்கும். நல்ல கண்களை மூடி பக்தியோட பாவ மன்னிப்பிற்காக நல்லா ஒப்பு கொடுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நாம் தெரிந்த பாவங்கள், தெரியாத பாவங்கள், சொல்லிய பாவங்கள், சொல்லாத பாவங்கள், நாம் மறுத்த பாவங்கள், மறுதலித்த பாவங்கள், நாம் ஆண்டவருக்கு அறிந்தும் செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் அத்தனையும் நினைவு கூறுங்க. கண்களை மூடி அப்பா உள்ளத்துல சாரி ஜீசஸ் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்ற அந்த வார்த்தையை ஒவ்வொரு பாவத்திற்கு பின்பும் நீங்களா ஒப்பு கொடுங்க. நீங்களா ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு உங்களுடைய மனதில் இருக்கின்ற, உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற, உங்கள் ஞாபகத்தில் இருக்கின்ற அத்துணை பாவங்களையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிங்க. தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று ஒரு மனிதர் கேட்டார். இரக்கத்திற்காக செபிங்க. நல்ல விசுவாசம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு என் பாவங்களை மன்னித்ததால் இந்த 365 நாட்கள் நான் உயிரோடு வாழ்ந்திருக்கிறேன் என்று நம்புகிறவர்கள் எல்லோரும் தயவு செய்து கண்களை மூடி நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக, நமக்கு முன்பாக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம் முழுமையாக பாவத்திற்காக ஒப்பு கொடுங்க. உங்க பாவத்திற்காக ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்த குற்றம் குறைகள் அத்தனையும் ஒப்பு கொடுங்க. இயேசுவுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மன்னிப்பதில் தாராள உள்ளம் கொண்டவர், சினம் கொள்வதில் தாமதிக்கின்றவர். மன்னிப்பதில் தாராள உள்ளம், சினம் கொள்வதில் தாமதிக்கின்ற தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கின்றார். அன்பு மக்களே, உலகம் முழுவதும் குறிப்பாக நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் இந்நேரத்தில் ஆராதனையில் ஆண்டவரோடு இருக்கிறார்கள். நாமும் இந்த ஆலயத்தை சார்ந்த, பங்கை சார்ந்த ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து செபிங்க மக்களே. உங்க பாவத்திற்காக, நீங்கள் செய்த குற்றம் குறைகளுக்காக, நீங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக, கரைகளுக்காக, தவறுகளுக்காக இயேசுவே என்னை மன்னியும், என் வீட்டை மன்னியும், என் கணவரை மன்னியும், என் குழந்தைகளை மன்னியும், என் மனைவியை மன்னியும், என் சுற்றத்தாரை மன்னியும். என் நாவினால் செய்த தவறுகள், என் கண்களால் செய்த தவறுகள், என் கைகளால் செய்த தவறுகள், நான் பார்த்தவைகளில் வைத்து செய்த தவறுகள், என் கைகள், உடல் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஒவ்வொரு உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட கொடுங்க மக்களே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுங்க. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க இயேசுவே, என்னை மன்னிங்க இயேசுவே என்று சொல்லி இயேசுவிடம் மன்னிப்புக்காக செபிங்க. சரியாக 12 மணிக்கு நாம் ஆண்டவருடைய ஆசீரை பெற இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இதோ இந்த பனியை போல, வெண் பனியை போல நாம் மாற்றப்படுவதற்கு பாவங்களை ஒப்பு கொடுங்க. உங்க குற்றம் குறைகளை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு உடல் பாகமா ஒப்பு கொடுங்க. உங்க கைகளால் செய்த பாவங்கள் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் கண்களால் செய்த பாவங்கள் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் நாவினால் செய்த பாவங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் நாக்கால் செய்த பாவங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் இதயத்தால் செய்த பாவங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ஓவர் ஈட்டிங், என் வயிற்றினால் செய்த பாவங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் கால்கள் போகக்கூடாத இடத்திற்கு சென்றதற்காக மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. ஒவ்வொன்றையும் இயேசுவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து செபிங்க. நல்ல மன்னிப்பு கேளுங்க மக்களே. கடவுள் மன்னிப்பார் நிச்சயமாக. இந்த கடைசி நேரத்தில் நல்ல கல்வனாக மாற்றிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றார். நல்லா ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவருடைய கரத்துல மன்னிப்புக்காக வேண்டுங்கள். அப்படியே முழந்தால் படியிடுவோம், முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு 2 கரங்களை விரித்தவாறு நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்தவாறு கண்களை மூடி 2 கரங்களையும் சற்று விரித்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த உடலும் இந்த உயிரும் ஒன்றுமில்லாதது ஆண்டவரே, பூவும் புல்லை போல உதிர்ந்து போகக்கூடிய ஒரு வாழ்வு இந்த வாழ்வு ஆண்டவரே என்று நம்புகிறவர்கள் 2 கரங்களையும் விரித்தவாறு இதோ நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்படியே முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது அன்பு சகோதரி அவர்கள் நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நமக்கு முன்பாக வாசிப்பார்கள். ஒவ்வொரு மன்னிப்பு பின்பும் நாம் பாட வேண்டிய பதில், அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை
உதறி சென்றே. சேர்ந்து பாடுங்கள். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. வாசிங்கக்கா. எங்களது கண்களால் பிறரை தீர்ப்பிட்ட நேரங்களுக்காய் உம்மிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. எங்களது வார்த்தையால் பிறரை ஊடுருவிய வாழ் போல காயப்படுத்திய நேரத்திற்காய் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. நான் என்ற அகந்தையால் பிறரை தரம் தாழ்த்தி இகழ்ச்சிக்கு உட்படுத்திய நேரங்களுக்காய் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. தவறான புரிதலால் சக மனிதர்களிடம் வெறுப்பையும் பகைமை உணர்வினையும் காண்பித்த நேரத்திற்காய் உம்மிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. நான் மட்டுமே முன்னேற வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற மனப்பாங்கோடு வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. மற்றவர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி அவர்களின் நல்ல குணங்களை மறந்து ஏற்றுக்கொள்ளாத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக செபியுங்கள். அவர் இரக்கம் உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், நம் மீது பேரன்பு கொண்டவர். கண்களை மூடி கரங்களை குவித்து மன்னியுங்க ஏசப்பா, என் மீது இரக்கமாயிருங்க. அன்பு மக்களே, அடுத்த ஆண்டை ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க பரிசுத்த உள்ளத்தோடு அவருடைய அலங்காரத்திற்குள்ளே செல்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பரிசுத்த உள்ளம், நல்ல உள்ளம், ஆண்டவருக்கு உகந்த உள்ளம், அவர் நினைப்பது போல நம்முடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்ள, இந்த உடலை மாற்றிக்கொள்ள மன்னிப்பா மன்னிங்கப்பான்னு கேளுங்க. இந்த ஆண்டுல எத்தனையோ தவறுகளை நாம் செய்து அவருடைய மனதை இதயத்தை காயப்படுத்தி இருப்போம். மீண்டுமாய் ஆண்டவருடைய கரத்துல ஜீசஸ் forgive me, என்னை மன்னிங்க இயேசுவே என்று சொல்லி உருக்கமாக ஜெபிங்க. நல்ல ஆத்மார்த்தத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் இயேசு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், சினம் கொள்வதில் தாமதிக்கின்றவராக இருக்கின்றார், பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். நன்றி இயேசுவே, உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய மன்னிப்பிற்கு நன்றி, உம்முடைய மாற்றத்திற்கு நன்றி ஆண்டவரே. எத்துணை பாவியாக இருந்தாலும் மீண்டும் மீண்டுமாய் எனக்கு ஒவ்வொரு ஆண்டையும் கொடுத்து கடைசி நாள் வரை பாதுகாப்பதற்காக நன்றி இயேசுவே. இதோ உமக்கு நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு
நாம் மன்னிப்பை வேண்டியவாறு இப்பொழுது ஆண்டவரிடம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆராதனையின் அடுத்த பகுதியாகிய முக்கியமான ஒரு பகுதி நன்றி பகுதிக்குள்ளே நாம் செல்லுகின்றோம். இந்த மக்களே, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ காரியங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்நேரத்தில் இந்த நன்றி வழிபாட்டில் நீங்களும் முழுமையாக பங்கேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருக்கு நம் நாவுகளை திறந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பாடல்கள் 13:6 சொல்லுகிறது, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். நான் சொல்ல சொல்ல இந்த இறை வார்த்தை சொல்லுங்கள். நான் ஆண்டவரை, இன்னும் சத்தமா, ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். சத்தமா, நன்மை பல செய்துள்ளார். மீண்டுமாய் திருப்பாடல்கள் 26:7 சொல்லுகிறது. நான் சொல்ல சொல்லுங்கள். உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகிறேன், வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். வியத்தகும் செயல்களை எடுத்துரைக்கின்றேன். திருப்பாடல்கள் 35:18 மீண்டுமாய் சொல்லுகிறது. நான் சொல்ல சொல்லுங்கள். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். மீண்டுமாய் திருப்பாடல்கள் 75:1 இவ்வாறு சொல்லுகிறது. நான் சொல்ல சொல்லுங்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்ல சொல்லுவாங்க, வருஷ கடைசியில் தூங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக தூங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை உங்கள்கிட்டே விட்டு போயிடுறேன். சரியா? கடைசி 10 நிமிஷம் தூங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தான் வெளிச்சம். அதனால வாயை திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் வாய் இறுக்கி வச்சுக்கன்னா எப்போ வாயை திறக்கிறீங்களோ அப்போ அவர் வேற எங்கேயா போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்பிள் லாஜிக். கேட்கும் போதெல்லாம் தரமாட்டார். வாயை திறந்து கேட்டால் மட்டும்தான் தருவார். ஆனால் தேவை மட்டும்தான் வாயை திறப்பேன், அதுக்கப்புறமெல்லாம் திறக்க மாட்டேன்னா நீங்கள் திறக்கும் போது அவர் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு லட்டு தருவார் நினைக்கிற ஃபாதரு. அதனால லட்டை வாங்குற கையெல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த வசனத்தை சொல்லுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தமா சொல்லுங்க மக்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். இப்ப நான் உங்கள்கிட்ட தான் விட போறேன். இந்த ஒரு வருஷத்துல ஆண்டவர் எத்தனையோ நன்மை செஞ்சிருப்பார். இப்ப நீங்க தான் வாயை திறக்க போறீங்க. நான் அதுக்கு ஒன்றும் எழுதிட்டுலாம் வரல. இப்ப நீங்க தான் ஒன்று சொல்ல போறீங்க. சப்போஸ் எனக்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி என்று நீங்க தான் சொல்ல போறீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see you. பழைய கோயில் மக்கள் பழைய பக்தியோட இருப்பாங்க நம்பி உங்க கையில ஒப்படைக்கிறேன். இப்ப நீங்க தான் எனக்கு இந்த சப்போர்ட் பண்ணணும். இயேசுவுக்கு நன்றி சொல்ல போறீங்க. இங்க இருக்கிற யாருனாலும் சொல்லலாம். நீங்களே சத்தமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் உதவியா இருக்கும். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். உண்மையா இல்லையா? இந்த பக்கம் நல்லா சொல்றாங்கன்னா இந்த பக்கமே திரும்பிக்கிட்டுமா? ரொம்ப அழகா சொல்றீங்க. கடவுள் எவ்வளோ செஞ்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? நிறைய செஞ்சிருக்காரு இல்லையா? பாருங்களேன், 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லவர் உண்மையில சொல்றேன், ஃபாதர் ஜோசப் ஆண்டனி நம்ம பங்கின் மைந்தர், ஜஸ்ட் 1 வீக், ஒரே ஒரு வாரம் தான். ஏன்னா நான் அவரை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். முந்தின நாள் அங்க இருக்கிற வயசான ஃபாதர்ஸ் பிளேட்ல கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து அவங்களோட இருந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவர். ஜஸ்ட் அ வீக், ஒரே ஒரு வாரம் தான்.
போனாரு, கடவுள் திரும்ப அவரை கொண்டு வரவே இல்லை. ஆனா எனக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார், ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? விருப்பம் உள்ளவங்க வாயை திறந்து, ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு இவைகளை செய்தீர் என்று உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. ஒரு 5 பேர் மட்டும் யாராவது முன் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருக்கிறார், உண்ண உணவு கொடுத்திருக்கிறார், இருக்க இடம் கொடுத்திருக்கிறார், நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். திருமண காரியங்களை நடத்தி வச்சிருக்கிறார், வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார், நினைச்ச காலேஜில் இடம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்த கிருபை. விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுங்கள். அப்ப இயேசு சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவார், வெளியிலிருந்து வந்த மரியண்டனியை தவிர யாரும் இல்லையா அப்படின்னு சொல்ல போறாரு. நான் திரும்ப போயிடுவேன். நான் காலையில 6 மணிக்கு எனக்கு ட்ரெயின், நான் கிளம்பி ஓடிடுவேன். பழைய கோயிலில் யாரும் இல்லையான்னு கேட்பார். அந்த அற்புதமான பாடல், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அட்லீஸ்ட் இப்போ அதை சேர்ந்துக்கோங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. வாசிங்க பிரதர். கைகளை தட்டி இந்த நன்றி பாடலை பாடுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சேர்ந்து அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. 2 கரங்களை உயர்த்திக் கொள்வோம். 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சத்தம் உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா
இன்னும் சத்தம் உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் வாயை திறந்து நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் வாயை திறந்து நன்றி இயேசுவே. வெட்கப்படாதீங்க மக்களே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. கடைசி 5 நிமிடத்துல இருக்கின்ற நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவுக்காக சொல்லுங்க. இயேசு கொடுத்தவைகளுக்காக நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து. பக்கத்துல இருக்கிறவர் சொல்லலாம், கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. 2024 கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே சொல்லுங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. திரும்ப திரும்ப ஒரு 50 தடவையாவது சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. 365 நாட்கள் கொடுத்திருக்கின்றார். ஒரு 50 தடவையாவது நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்க வாயில இன்றைக்கு இந்த கடைசி நிமிடத்துல இயேசு என்ற அந்த பெயர் இருக்கட்டும். இயேசுவே என்ற அந்த பெயர் இருக்கட்டும். நன்றி இயேசுவே என்ற அந்த பெயர் இருக்கட்டும். நன்றி இயேசுவே என்ற அந்த பெயர் இருக்கட்டும். இயேசு ஆண்டவர் தாமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வல்லமையாய் நிரப்புகின்றார். வல்லமையுள்ள தேவன் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். முழந்தால் படியிடுவோம், மாண்புயர் கீதத்தை பாடுவோம். சரியாக 12 மணிக்கு நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை எல்லோரும் பாடுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலார். குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இனி இயேசுவே, இந்த 2024 நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி தகப்பனே. நீர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு மணிகளுக்கும் நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு நொடிக்கும் நன்றி ஆண்டவரே. நீர் இந்த 365 நாட்கள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. இது உம்முடைய கரத்துல என் பங்கையும் என் பங்கு தந்தையர்களையும் இங்குள்ள அருட்சகோதரிகளையும் என் பங்கில் உள்ள ஒவ்வொரு இறை மக்களையும் அந்த பங்கின் குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள் அத்துணை பேரையும் சுவாமி உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. வருகின்ற இந்த 2025 நீர் உமது பரிசுத்த வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதித்து என் மக்களுக்கு தரும்படியாக எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்துல உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுட திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மதுமீன் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரில்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள்